ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சேந்தனார், பெரிய சிவனடியார். இந்த சேந்தனார் யார்கிட்ட வேலை செஞ்சார் அப்படின்னா பட்டினத்தார்கிட்ட வேலை செஞ்சார். பட்டினத்தார்கிட்ட தலைமை கணக்காளர். இந்த பட்டினத்தாருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு தெளிவு வந்தது. இந்த பணமெல்லாம் என்ன செய்ய போகிறோம், இவ்வளவு சொத்துக்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்த பிறகு தன்னிடம் இருக்கக்கூடிய பணம் பொருள் அத்தனையையும் தான தர்ம காரியங்களுக்கு வாரி இறைத்தார். ஏழைகளுக்கு வாரி கொடுத்தார். சொன்ன இல்லையா, நமக்கு ஒன்று தேவையில்லை அப்படின்னா உடனே அதை தூக்கி போட்டுருவோம். இவர் இத்தனை செல்வமும் தனக்கு தேவையில்லை, இதுவல்ல நாம் பெற வேண்டியது அப்படிங்கிற ஞானம் வந்த உடனே அத்தனை செல்வத்தையும் தூக்கி கொடுத்துட்டார். அப்படின்னா தலைமை கணக்காளருக்கு வேலை இருக்கும். அடுத்தது பணமெல்லாம் போயாச்சு, அவருக்கு என்ன வேலை இருக்கும்? அவருக்கும் வேலை போயிடுத்து. பட்டினத்தார் ஒரு கோமணத்தை கட்டின்னு போயிட்டார், துறவி ஆயிட்டார். இந்த சேந்தனாருக்கு வேலை போச்சு, வீட்டுக்கு வந்துட்டார். பட்டினத்தாருடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, சொந்தக்காரங்க, பட்டினத்தாருக்கு தான் இந்த ஞானம் வந்ததை தவிர உறவினர்களுக்கு வரல. அந்த உறவினர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்னடா எத்தனை செல்வம், எத்தனை சொத்துக்கள் இருந்தன, எத்தனை செல்வம் இருந்தது, அத்தனையும் வாரி கொடுத்துட்டாரு ஏழைகளுக்கு. அதனால் அவங்க அத்தனை பேரோட கோபமும் யார் மேலே திரும்புறது அப்படின்னா இந்த சேந்தனார் மேலே திரும்புறது. ஏன்னா இவர் தானே கணக்காளர், இவர் சொல்லியிருக்கலாமே இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஏதானு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இந்த சேந்தனார் மேலே கோபம் வந்து இந்த சேந்தனாரை பற்றி ஒரு புகாரை அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு சோழ மன்னனிடம் கொடுக்கிறார்கள். ஒரு புகார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ராஜா பார்க்குறான், ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கு கம்ப்ளைண்ட்டு, நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சேந்தனார் பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டாச்சு. ஒன்றுமே இல்லை, அப்பாவி சேந்தனார், அவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவரை தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. இந்த பட்டினத்தார் அப்படியே நாடோடியாக தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு பகுதியாக போய்கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு சிவாலயமாக தரிசித்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பட்டினத்தாருக்கு தெரிய வருது, நம்மகிட்ட தலைமை கணக்காளராக இருந்த அந்த சேந்தன் தற்போது சிறையில் வாடுகிறார்னு ஒரு தகவல் தெரிய வருது. என்னடா அது அப்பாவி மனுஷனாச்சே, அவனுக்கு போய் இப்படி ஒரு தண்டனையா, இதற்கு நாம் வேறு காரணமா அப்படின்னு திருவெண்காட்டு ஈசனை பிரார்த்தனை செய்கிறார். பகவானே, அவர் எந்த விதமான தவறும் செய்யாதவர், அவரை போய் உள்ளே பிடிச்சி வச்சிருக்கியே, அவர் உடனே விடுவிச்சிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அடுத்த ஒரு சில நாட்களில் சேந்தனார் விடுவிக்கப்படுகிறார். அடுத்து பொழப்பு ஓடணுமே, எங்கே கணக்காளராக போவது? இதே ஊரில் இருந்தால் நல்லா இருக்காது. இதே ஊரில் தான் நம்ம இத்தனை அவமானங்களை பட்டிருக்கோம், அதனால் இந்த ஊரில் நம்ம இருக்க வேண்டாம், இந்த ஊரை விட்டு நம்ம வேறு ஊருக்கு போவோம் அப்படின்னு சேந்தனார் முடிவெடுத்து தன் குடும்பத்தினரோடு எங்கே வந்து செட்டிலரான சிதம்பரத்திற்கு வருகிறார். நடராஜ பெருமான் ஆட்சி செலுத்துகின்ற சிதம்பரம் நகருக்கு வந்து தனது குடியிருப்பை அங்கே அமைத்து கொள்கிறார். சரி, தினமும் வேலை செய்யணுமே, வேலை செஞ்சாத்தானே வீட்டில் அடுப்பெரியும், என்ன வேலை செய்யலான்னு யோசிக்கிறார். திரும்ப அந்த கணக்காளராக போகிறதெல்லாம் வேண்டாம், அதில் நமக்கு நிம்மதி இருக்காது. யாரேனும் ஒருத்தரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா இன்னொருத்தர் அதிருப்தி அதில் சேர்ந்துடும். அதனால் இது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறார். என்ன யோசித்தார் தெரியுமா, என்ன தீர்மானம் பண்ணினார் தெரியுமா? விறகு உடைக்கிறதுன்னு தீர்மானித்தார். விறகு உடைச்சி அதை கொண்டு போய் விற்கிறது, அதில் வர காசில் குடும்பத்தை நடத்துறதுன்னு தீர்மானிக்கிறார். நம்ம இப்போ இந்த கொரோனா டயத்தில் பார்த்தோம், எத்தனையோ மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருந்தவங்கள்லாம் அந்த உத்தியோகமானது அகன்ற பின், அந்த நிர்வாகம் மூடப்பட்ட பின் வண்டியில் காய்கறி கொண்டு வந்து விற்றுருக்காங்க பல பேர். காய்கறியில் எத்தனையோ பெரிய சம்பளத்தில் இருந்தவங்க, கம்பெனி திடீர்னு மூடியாச்சு, வருமானத்துக்கு வழி இல்லை, பிழைக்கணும், காய்கறி விற்கிறது, இன்ன பிற காய்கனிகளை விற்கிறது அப்படின்னு டபால்னு கீழே இறங்கி விற்றாங்க. பல ஊர்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சேந்தனார் யார்? கணக்காளர், தலைமை கணக்காளர். யார்கிட்ட இருந்தார்? பட்டினத்தார்கிட்ட.
மிகப்பெரிய கோடீஸ்வரர் பட்டினத்தார்கிட்ட இருந்த சேந்தனார் டபால்னு இங்கே வரார். விறகு உடைக்கலாம். அப்போல்லாம் சிதம்பரம்லாம் காடு, இன்றைக்கு பார்ப்பது போன்ற சூழ்நிலை கிடையாது. அந்த 4 பெரிய ராஜகோபுரம் மட்டும் தென்படும். ஆங்காங்கே சிறு சிறு வீடுகள் காணப்படும். சுற்றிலும் காடு. இந்த காட்டில் போய் விறகு உடைச்சு அந்த விறகு விற்று வர்ற காசில் வீட்டில் அரிசி பருப்பு வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார் இந்த சேந்தனார். இதனுடைய தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.